முருக பக்தர்களுடைய உணர்வை கண்டு கொள்ளாததுனால தான் தீக்குளிப்பு சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்குது, திமுகவுக்கு சாவு மணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்முருகன் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சாமி யாரும் அடிக்க முடியாது, அவங்க தான் அடிச்சு சாமி வேணாம், இவங்களால யாரும் அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம திமுக. இப்போ திமுக இந்த திமுக அந்த பெரியார் காலத்துலேருந்து ஏடிஎம்க நம்ம அண்ணாதுரை எம்ஜிஆர் காலத்துலேருந்து திமுக வளர்ந்து தான் இருக்கு. இந்த திமுக தோல்வியே கிடையாது. திமுகவுக்கு அந்த விதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக யாராலும் வெல்ல முடியாது. வெல்றவங்க கீழே விழுந்துடும் எல்லாமே. அந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏங்க பேர சொல்ல மற்ற யாருக்கும் தகுதி இல்லை. அந்த அளவுக்கு திமுக ரொம்ப ஆட்சி நல்லா நடக்குது. எந்த மக்கள் எந்த வித ப்ராப்ளம் இல்லாத ஊக்கத்தக்க மகளிர் எல்லாருமே தராங்க. இப்போ அதாவது திமுக யாரும் அழிக்க முடியாது. ஓகேண்ணா. இப்போ திமுக அதாவது இந்த தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திமுக அராஜக ஆட்சி திமுக ஆட்சி நடக்கலை, நல்ல ஆட்சி நடக்குதுங்க. கடவுள் புதில் நான் ஒன்றும் பொய் சொல்ல உண்மையை சொல்கிறேன். கடவுள் பக்தியாக சொல்கிறேன். திமுக நல்ல ஆட்சி நடக்குது. இப்போ அராஜக ஆட்சி நடக்கவே இல்லை. மற்றவங்க வந்தாலும் அராஜக ஆட்சி நடக்கும். அதாவது பாஜக தாவேக்கு அவங்களாம் வந்தால் கண்டிப்பாக நடக்கும். நடக்காது திமுக இருக்க நடக்காது. நாங்கள் இதை அவருக்கு தான் சாவுமணின்னு நாங்கள் பார்க்குறோம். எல் முருகனுக்கு தான் சாவுமணின்னு பார்க்குறோம். டிஎம்கேக்கு எந்த காலத்துலையும் அந்த இது மாதிரி கிடையாது. எல் முருகன் இதை பாஜக கட்சிங்கிறனால இல்லை, பாஜக கட்சிங்கிறனால இல்லை, ஒரு நியாயத்தை பேசணும், அவ்வளோதான். நியாயமே இல்லாமல் சும்மா தமிழ்நாட்டை கூறு போடணும்னு நினைக்கிறது அது தப்பான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு இல்லையா, நல்லாட்சி நடக்குதே. நல்லாட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். எந்நேரமும் வெளியே போயிட்டு தான் வரும். எல்லாமே பாதுகாப்பு தான், ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது. ஒன்றும் அராஜக ஆட்சியே கிடையாது, நல்லாட்சி தான் ஆகுது. எலெக்ஷனே இல்லாமல் தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சியே இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது ராஜாஜி காலத்திலேருந்தே சொல்கிற விவகாரம். இது ராஜாஜி திமுக ஒழிக்கணும்னு நினச்சார், பக்தவச்சலம் திமுக ஒழிக்கணும்னு நினச்சார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒழிக்கணும்னு நினச்சார், ஜெயலலிதா ஒழிக்கணும்னு நினச்சாங்க. இன்னைக்கு வர விஜய் சீமான் வரலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒழிச்சவங்கன்னு சொன்னவங்களாம் அவங்களுக்கு கல்லறையை கட்டவர் தான் கலைஞர். அவங்களுக்கெல்லாம் கல்லறையை கட்டி மலர வச்சது தான் கலைஞர். ஆனால் திமுக எந்த காலத்துலையும் அப்படியே தான் இருக்குது. திமுக அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 75 ஆண்டுகால இயக்கம் இப்போ 76 ஆண்டு கால என்று நோக்கி. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் நீதி கட்சி காலம்னா 120 ஆண்டு 1920 ஆட்சி பெற்று 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளுடைய இனங்கள் வந்துக்குது. அண்ணா முதலாக ஆட்சி பெற்று ஏறும் பொழுது நீங்கள் புதியவர்கள் தானே சொன்னாங்க. நாங்கள் புதியவர்கள நீதி கட்சியின் தழுவர்கள் அப்படின்னார் அண்ணா. அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. அது மாதிரி திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்தே ஒழிக்கணும் சொன்னாங்களே கண்டி. அண்ணா சொல்லுவார், நீங்கள் அடித்தீர்கள், மக்கள் எங்களை அணைத்தார்கள், நீங்கள் ஒழிக்க நினைத்தீர்கள், எங்கள் மக்கள் ஆட்சிப்படத்தில் அமர்த்தினார்கள் என்று அண்ணா சொல்லுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு உள்ள நிலை. இவங்க அழிக்கணும் சொல்கிறாங்க. ஆனால் இது இன்னொரு காரணம் இருக்குது. அது அவருடைய கற்பனையில் உள்ளது. திராவிடம் என்பது தமிழகத்தினுடைய மொழி எந்த அளவுக்கு தமிழ் மொழியோ அதை போன்ற ஒரு திராவிடமும். திராவிட திருநாட்டில் திமுக அழிப்பது என்பது அவருடைய கனவாக மட்டுமே நிறைவேறுமே தவிர மற்றபடி இங்கு சொற்களுக்கான வழிகள் இல்லை. இன்று அவர் பிஜேபியோடைய கட்சியின் தலைவராக இருந்து பேசி கொண்டிருக்கிறார். அது ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் தானே தவிர திமுகவை எக்காலத்திலும் இவ்வளவு இழிவாக பேசியவர்கள் கிடையாது. நாகரிகமாகவும் தமிழகன் வாழ்முறை உரிமைகளையும் பண்பாட்டுகளையுமே திராவிடம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுக்குமான ஒருமித்த கருத்துக்களை இந்த திமுக ஆட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிதான் பேசுவார்கள். அவர்களுடைய கனவுகள் என்றும் பலிக்காது. யார் என்ன சொன்னாலும் சரி, 2026 ஆட்சி அமைக்க போகிறது நம்ம தளபதி ஸ்டாலினுடைய தலைமையில் தான். ஏன்னா கூட்டணி பலமாக இருக்குது. ஏன்னா குறிப்பாக சொல்லப்போனால் மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக்கு, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அந்த மாதிரி காங்கிரஸ் எல்லாருமே பலமான கூட்டணி இருக்கும். அதனால் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், 2026 ஸ்டாலின் தலைமையில் தான் முதலமைச்சர் ஆவார் ஸ்டாலின். நாங்களாம் அவர் தான் ஓட்டு போடுவோம். அனைத்து மக்களும் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறோம். ஏன்னா பிஜேபி கண்டிப்பாக வராது, அதிமுக வராது, பிஜேபியும் வராது. அவங்க வந்தால் நாட்டுக்கே அழிவு. இது இப்போ எஸ்ஐஆர் இருக்குது. இந்த எஸ்ஐஆர் பெரிய விஸ்வரூபமாக போச்சு. இது பீகாரில் 65 லட்சம் எடுத்துட்டாங்க.
அந்த 60 லட்சம்னா இப்போ பிஜேபிக்காரன்லாம் என்ன சொல்கிறான்னா அதே மாடலில் நம்ம தமிழ்நாட்டையும் பண்ணணும், அந்த நினப்பில் தான் அவங்க தமிழ்நாட்டை அழிக்கணும்னு சொல்கிறாங்க. அதன் பேஸில் தான் ஒரு இந்தியாவில் அதிகப்படியான 97 லட்சம், ஆனால் அது சும்மா, ஆனால் 1 கோடி மேலே தான் எடுத்திருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, 97 லட்சம் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த எஸ்ஐஆரில் பாருங்கள், 13வது காலத்தில் என்ன போட்டுக்கிறான் பார்த்தீங்களா? அதை படிச்சிங்கன்னா பீகாரில் வாக்களித்தவர்களும் இங்கே சேரலாம் போட்டுக்கிறான். இது வந்து எவ்வளோ வன்மையாக கண்டிக்க வேண்டியது. இது நம்ம நாட்டில் நம்ம நிர்ணயிக்கணுமா இல்லை அவங்க நிர்ணயிக்கணுமா? ஆனால் அப்படி பார்த்தோன்னா இந்த விவாதத்தெலாம் நடக்குது. நம்ம விவாதத்தில் பேசும்போது சொன்னாங்க, இதை மாதிரி தொடர்ந்து பீகார்லேருந்து நடக்குதுன்னா அப்போ மத்திய சர்க்கார் முதல்ல ராஜினாமா பண்ணோம். காரணம் இந்த அடிப்படையில் தானே மத்திய சர்க்காரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. அப்போ நீ சொல்கிற விவகாரம் பார்த்தா இந்தியா ஃபுல்லாக அதிகமாக இருக்குன்னா அப்போ அவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்போ நீ அழிச்சிட்டு அந்த கோடை அழிச்சிட்டு முதல்லேருந்து வா, மத்திய சர்க்கார் ஒன்றிய சர்க்காரும் நீ ராஜினாமா பண்ணு, ராஜினாமாவாக தேர்தல் நின்று வா, அப்போ தெரிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு. அப்படின்னா இப்போ அவங்க அழிக்கூடிய சூழ்நிலைக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து ஓட்டு திருட்டில் மக்கள் இந்தியா ஃபுல்லாக பரவி போச்சு. ஓட்டு திருட்டுனால இன்றைக்கி பார்லிமெண்ட்லேயே ஓட்டு திருடுன்னு குரல் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க வெக்கங்கட்டு இன்றைக்கி மானங்கட்டு அவங்க வந்து பார்லிமெண்ட்லேயே நிற்கிறாங்க ஒரு பிஎம். ஆனால் எதிர்கட்சிகள்லாம் பார்லிமெண்ட்லேயே கொடுக்குறாங்க ஓட்டுச்சோர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த நிலையில் இருக்குது. அதை மூடி மறைக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வர தேர்தலில் அதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் திசை திருப்பத்துக்காக முருகன் திமுகவை அழிப்பேன், நம்ம முருகரை ஏற்றுப்பேன். சரி, முருகரை ஏற்றுப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா, வடநாட்டில் நீ என்ன சாமி கும்பிட்ற? விநாயகர் கும்பிட்ற. முருகர் யார்? விநாயகர் தம்பி தானே. ஆனால் முருகருக்கு சிலை எங்கேயாவது ஒன்று வடநாட்டில் இருக்கா? ஒரு சிலையாவது வடநாட்டில் இருக்கா? முருகர் கோயிலோ இல்லை முருகர் சிலை இருக்காது. ஆனால் விநாயகர் சிலை இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். காரணம் இங்கே வந்து விநாயகரும் முருகரும் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறீங்க. உங்களுக்கு தேவைன்னா விநாயகர் எடுத்துப்பீங்க, உங்களுக்கு தேவைன்னா ராமர் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு தேவைன்னா முருகர் எடுத்துப்பீங்க. இல்லை கட்டி இது முஸ்லீம் இது இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் இது அது என்ன ஒரு இப்போது அந்த மலை மேலே இது எத்தனை தீபம் ஏற்றணுன்னாங்களே, அது என்ன ஊர்? திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு கலவரம் பண்ணணுன்னாங்க. ஆனால் அந்த கலவரத்தை சிஎம் அருமையாக அடக்கிட்டார். காரணம் அவருடைய இது எந்த காலத்தில் ஒரு நீதிபதி ஃபாலோ பண்ணி அந்த திருப்பரங்குன்றத்தில் இது ஏற்றலாம், அதுவும் அந்த அவங்க கோர்ட்டில் இருக்கிற போலீஸ்காரங்களை வச்சு ஏற்றலான்னா இது எந்த விதத்தில் நியாயன்றது நாட்டு மக்கள் தான் சொல்லணும். ஆனால் அவங்க பிடிவாதமாக அங்கே ஏற்றணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வழக்கமாக ஏற்றுற இடத்துல தான் ஏற்றுனாங்க. அது எந்த இந்துக்களும் முன்படுத்தலை. இன்னொன்று இந்துக்கள் சொல்கிறாங்களே, இவங்க குரல் கொடுக்குறாங்களே, இந்துக்கள்லாம் யார் சொல்கிறாங்க? அவங்க சொல்லுங்க. அவங்க இந்துக்கள் வந்து நம்ம சுதந்திரம் வாங்கின ஒன்று சுதந்திரத்தில் ஒரு சென்சர் எடுத்தாங்க. சென்சஸ் எடுத்த ஒன்று என்ன சொன்னாங்க? இது ஆங்கிலேயன் இவ்வளோ, முஸ்லீம்கள் இவ்வளோ, கிறிஸ்தவர்கள் இவ்வளோ, சமணர்கள் இவ்வளோ அப்படின்னு ஒன்று. நம்ம இதில் வந்து திராவிடர்கள் மாதிரி எல்லா ஊர்லேயும் இருந்தது. இந்த திராவிடம் மாதிரி ஆயிரக்கணக்கான இனங்கள் இருந்தது. அந்த இனங்கள்லாம் எல்லாரும் இந்தில் சேர்த்து விட்றா. இப்படி கட்டாயப்பற்றி சேர்க்கப்பட்டவர் தான் இந்து தானாக விரும்பி சேரல. அவங்க கம்பன்சேஷனில் இந்துவை சேர்த்து விட்டாங்க. காலப்போக்கில் அது நடந்துன்னு இருக்குது. அது இந்து சேர்த்தாங்களே வர்ணாசிரம தர்மப்படி பார்த்தா நாங்கள்லாம் சூத்திரன்னு சொல்கிறான். சூத்திரன் யார் சொல்கிறான்? அவன் சொல்கிற இந்து யார்? கருவறைக்குள் யார் செல்கிறார்களோ அவர் தான்றான். நாங்களாம் கருவறைக்குள் போகிறோமா? நாங்களாம் இந்து சொல்கிறோம், கருவறைக்குள் போகிறோமா? எங்களை அலோவ் பண்ணுவானா? அலோவ் பண்ண மாட்டான். ஆனால் பேருக்கு ஏன் இப்போது மணிப்பூரில் எவ்வளோ பெண்கள் மானபங்கப்படுத்தினாங்க, ஆனால் அவங்களாம் இந்துக்கள் இல்லையா? இதே பொள்ளாச்சியில் பண்ணாங்கள்ல, அவங்களாம் இந்துக்கள் இல்லையா? எவ்வளோ சம்பவம் நடக்குது. ஆனால் அப்போல்லாம் இந்துக்கள் சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து அவங்க இந்துக்கள் சொல்லின்னு இன்றைக்கி அந்த இந்துக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற திமுக ஒன்றும் இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் வந்து அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. வடநாடுகளை விடவா இங்கே நடக்கிறது? வடநாட்டுகளில் எவ்வளோ அராஜகங்கள் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது 100 நாள் வேலை திட்டத்தினுடைய அடிப்படை என்ன? இந்த தேசத்தந்தை காந்தி அவர்கள்
அவர்கள் மூலியமாக கொண்டு வந்தப்பட்ட திட்டங்கள். அதையே இந்த பிஜேபி ஆட்சி தான் வைத்திருக்கிறார்கள். அப்போ இது அதை விட இங்கெல்லாம் நடக்கிறது. எந்த நாட்டின் வளர்ச்சியையும் இந்நாட்டின் வளர்ச்சியும் அழகையாக திமுக கொண்டு சென்றுகிறது. அது அவர்களுடைய கொஞ்சம் எதிர்மறையான கருத்துக்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எங்களுக்கு இவங்க இந்த இதை கொண்டு வந்து ஓட்டர் ஐடியை கொண்டு வந்து பீகார் மாதிரி ஆக்குறதுக்கு எலெக்ஷனே இல்லாமல் ஸ்டாலின் அவங்களே தொடர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. அவங்க ஆட்சி நல்லா இருக்குது, ஸ்டாலின் ஆட்சி நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் கிடையாது. எல்லாம் படிப்புலேருந்து எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே ஆகிருக்கு. எல்லா இதுலேயுமே அவங்க பெரிய இதாக தான். போன இதில் கூட அவங்களாம் போடுறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்தால் ஜெயலலிதா வந்தால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்தம்மா வரல, அடுத்தது ஸ்டாலின் வந்தார். அவங்க சொன்ன எல்லாத்தையுமே ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாங்க. அவங்க சொன்னது எந்த குறையுமே இல்லை, எல்லாத்துக்கும் நிறைவேற்றிட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க. திருப்பங்குன்ற அந்த வழக்கு பௌர்ணமி இந்த தீப வழக்கு தீப வழக்கு எப்பவுமே ஏற்றுற மாதிரி கோயில் அங்கே தான் திமுக ஏற்றணும் தவிர மற்ற யார் சொல்லி பண்ணல. அதெல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்தில் அவங்க முதல்ல கோயில் வந்து வழக்கு ஏற்றணும். அவங்க மசூதிக்காக தவறுது. எப்போ வழக்கமாக இத்தனை வருஷம் கோயில் விட்டு அதிகாரம் தான் அது, மற்ற அதிகாரம் எதுவும் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டு தான் சொல்கிறது தான் வழக்குது. எல்லா கோயிலையும் கோயில் அதிகாரம் பண்ணுறது தான் அந்த மாதிரி எங்களுக்கு வழக்கை வந்து ஏற்றுறது தப்புன்னு. அதெல்லாம் வந்து அவர் கனவுல நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்சிலாம் இங்கே கிடையாது. தமிழ்நாடு மக்களை வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு மாதிரி நிம்மதியாக இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். மற்ற மாநிலம் மாதிரி நம்ம மாநிலம் எவ்வளவோ நல்லது. தமிழ்நாடு வந்து நல்ல மாநிலம். குஜராத்தில் பலாயிரக்கணக்கான கோயில்களை மோடி இருக்கும்போது இடித்தார். இன்றைக்கும் இடிச்சுன்னு இருக்கிறாங்க. காரணம் விரிவுபடுத்துகிறோம், நகரை நாங்கள் புதுமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயாவது தமிழ்நாட்டில் அப்படி கோயில் இடிக்கப்பட்டதுன்னு இருக்கா? எந்த இடத்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் கடவுள் இருக்கிறவன் சொல்கிறவன் தான் இடிக்கிறான். ஆனால் கடவுள் மறுப்பு சொல்கிறவங்க இடிக்கிறது இல்லை. யாரும் 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்களே கண்டி யாருன்னா இடிக்கிறாங்களா இங்கே? ஆனால் இந்த ஆட்சியை பார்த்து காரணம் வந்து இன்றைக்கி முருகனால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா திமுகவுடைய வளர்ச்சி, அது திமுகவுடைய அவங்க செய்கிற நலத்திட்டங்கள், அவங்க மக்களுக்கு செய்கிற இது கடைசி குடி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 4 திட்டங்கள் போய் சேர்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா இப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்தா ஒரு பெண்களுக்கு. அதே மாதிரி இந்த விடியல் பயணம், கட்டணமில்லா விடியல் பயணம், அதுவும் அந்த குடும்பத்திலே போய் சேருது. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற புதல்வர் திட்டத்தில் அங்கே போகுது. மாணவிக்கும் கொடுக்குற திட்டம் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் ஒரு குடும்பத்தில் 4 திட்டம் போகுது. அந்த 4 திட்டம் போய் இன்னைக்கு இது இன்னைக்கு இருக்கிற முதல்வரை ஸ்டாலின் அவர் வந்து அவரை சொல்கிறாங்க, மக்கள் வாழ்த்துறாங்க, இப்படிப்பட்ட ஆட்சி தான் தேவைன்னு. ஒரே ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒரு டிவியில் ஒன்று காட்டணுங்களா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருந்தால் ஏன் காண்டாக மாட்டார்? அம்பேத்கர் வாலி, ஸ்டாலின் வாலி, பெரியார் வாலி, இதெல்லாம் பார்க்க தான் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. தமிழ்நாட்டில் திமுகவை ஒழிக்கணும். இப்போ வடநாட்டு வரையிலும் படிச்சுதான் இதை பாருங்க, பெரியார் வாழுகின்றாங்க, அம்பேத்கர் வாழுகின்றாங்க, ஸ்டாலின் வாழுகின்றாங்க. எல்லாம் அவங்க வடநாட்டில் இது பரவமுன்னு அவங்களால ஜீர்ணிக்க முடியல. இதனால தான் தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் திமுகவை. அவர் வந்து கற்பனையில் சொல்கிறாருங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஓட்டு ஒவ்வொரு முறையும் அவங்க 3 தடவை ஜெயித்தாங்க. இந்த 3 தடவையும் அவங்க ஒரு எம்பி கூட இங்கே வர முடியல. அப்போ யாருக்கு சாவு மணி அடித்தாங்க? பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடித்தாங்களா? இல்லை முருகன் சொல்கிற மாதிரி திமுகவுக்கு சாவு மணி அடிக்கிறாங்களா? தமிழக மக்கள் தான் 3 வாட்டி ஒரு எம்பி கூட கொடுக்காம பிஜேபிக்கு சாவு மணி அடித்தவங்க. இதை மாற்றி சொல்கிறார் அவர் முருகன். அவருக்கு தான் சாவு மணி அடித்தாங்களே கண்டி, அவர் நமக்கு தான் சாவு மணி அடிக்க முடியாது, அடிக்கவும் அவருக்கு தகுதி கிடையாது.